நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. வேலையில இப்போ யாராக்கோ ஜபிக்கிறோம், இல்லை தான் ஜபிச்சு தப்பு இல்லை. ஆனா முக்கியமான ஒரு ஜபம் என்னன்னா, நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஜபிக்கணும். இது ஒரு சுயநலமான ஜபம் நினைக்கூடாது. உண்மையாகவே இது முக்கியமான ஒரு ஜபம். ஒவ்வொரு பெற்றோரும் ஜெபிக்கணும். பெற்றோர் ஜெபிக்க வேண்டிய ஜபத்தை பற்றி தான் இது பார்க்கணும். அப்போ இதுல என்னன்னு சொன்னா, தாவீது ஒரு ஜெபம் பண்ணார். முதல்ல தாவீது என்ன செய்தார்னா, ஒரு ஒரு ஆலயம் கட்டணும், பெய்தலாயிடுச்சு, தேசமெல்லாம் யுத்தம் இல்லாது. இந்த நேரத்தில் யோசிச்சாரு, நம்ம உள்ள கேதுர் மரத்தினால் செய்யப்பட்ட அருமையான ஒரு வீட்டில் நம்ம இருக்கிறோம். இவருடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டி திரைகள் மத்தியில் இருக்குதே, ரொம்ப வேதனைப்படுறாரு. இதற்காக ஒரு ஆலயம் கட்டணும்னு நினைக்கிறாரு. நினைச்சு சொன்னா, அந்த நாத்தான் தீர்க்கதரிசிட்டு சொன்னா, இதுக்கு நான் விருப்பத்துல கட்டுங்கன்ட்டார். அன்றைக்கு ராத்திரியே நாத்தான்கிட்ட கத்த பேசினார். நீனா கட்டு, நீ சொல்லிட்டு தாவீது கட்டக்கூடாது ஆலயம், போய் சொல்லு, ரொம்ப ரத்தம் செஞ்சுக்கிறான் யுத்தத்துல, அதனால அவன் கட்டக்கூடாது, உன் மகன் கட்டட்டும் எனக்கு சொல்லி சொன்னார். அப்போ பாருங்க, அப்போ கூட நான் கட்டலையா, இல்லை நான் தான் கட்டணும், அப்படி பிடிவாதம் பிடிக்கல. நான் கட்டணும், ஏன் பேர் வரணும்னு யோசிக்கல. ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்டணும், அவருடைய உடன்படிக்கை பெட்டி திரை நடுவில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப வைராக்கியமா வாஞ்சியா சொன்னான். இந்த வார்த்தை சொன்னது நினைச்சதே ஆண்டுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பார்த்தியா, இது வரலாம் நான் எனக்கு ஒரு ஆலயம் கட்டுங்கன்னு யார்கிட்டையுமே சொல்ல. நான் எங்க திரையில தான் இருந்தேன், வாசமா இருந்தேன். எந்த யாருமே கூட எனக்கு ஆலயம் கட்டுன்னு சொல்லல. ஆனா இந்த ஆடுகள் மத்தியில பிரயாணப்பட்டு போய்க்கதா, ஆடுகள் மத்தியில ஆடு மேய்த்து கொண்டு இருந்த தாவீது உயர்த்தி ராஜாவை மாற்றின போது, இந்த தாவீது எனக்கு ஆலயம் கட்டணும்னு விரும்பினானேன்னு உடனடியாக கத்தரு ஒரு நல்ல ஒரு வாக்குதத்தமான வசனத்தை கொடுத்தாரு. இந்த வசனத்தை பற்றி தான் பார்க்க போறோம். பாருங்க, ஆண்டவருக்காக ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சா, ஏதாவது செய்யணும்னு நினைச்சா, அவர் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர் அல்லவே வசனம் சொல்லுது. அதனால எப்பவுமே எனக்கு எனக்கு எங்க குடும்பத்துக்கு சொல்றது நல்லதுதான். ஆண்டவருக்கும் என்ன செய்யணும்னு நினைக்கும் போது கத்தர் ஆசை வைக்க. அப்போ நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன்னு சொல்லிட்டு யார் கத்தர் தாவீதை பற்றி சொன்னார். அதை சொன்ன பிறகு தாவீது என்ன பண்ணார்னா, அப்பதான் ஒரு ஜெபம் பண்றாரு. 2 சாமுவேல் 7:29 இப்பொழுதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரி அதை சொல்லி, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. என்ன சொல்றாரு, நீங்க சொன்னீங்க எனக்கு வீடு கட்டுறேன்னு, என்றைக்குமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் வீடு, இது மாதிரி நீங்க ஆசீர்வதிக்கணும் சொல்லிட்டு தாவீது கேட்கிறார். அந்த ஜபம் நல்லா இருக்காங்க, உண்மையாவே அதுக்கேற்ற மாதிரி ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. பில்லிகிராம் சொல்வாராம், பெரிய ஊழியக்காரு, இதுக்கு முன்னால் தான் ஒரு தேவன் ராஜ்யத்துக்கு போயிட்டாரு. அவங்க மகன் இப்போ பிராங்க்லின் ஊழியம் செய்யறாரு அமெரிக்காவில். இந்த பில்லிகிராம் சொல்வாராம், எங்க அம்மா ஜபத்து மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை. ஏன்னா எங்க அம்மா சொல்லுவாங்க, எப்பவுமே உனக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதனால எங்க இருந்தாலும் எனக்காக எங்க அம்மா ஜெயிப்பாங்க, இது எனக்கு ரொம்ப ஆறுதல்னு சொல்றாங்க. யாரு? டாக்டர் பில்லிகிராம், பெரிய ஊழியக்கார். அதனால்தான் அவருக்கு லட்சக்கணக்கான மக்களை அவர் பிரசனத்தினால கத்த பக்கமா திருப்பினார். காரணம் தாயாருடைய ஜபம். இப்போ உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா? இது ரொம்ப முக்கியம். ஏதோ அப்படி போறாங்க வராங்க அதெல்லாம் வேணாம். எங்கன்னா போட்டோம், எங்கன்னா வரட்டும், என்னன்னா படிக்கட்டும், உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாருங்க, தேவன் முன் தாவீது சொன்னார்ல, தேவனுக்கு முன்பாக எப்போ ஆசீர்வாதத்தோடு கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொல்லி, ஆசீர்வாதத்தினால் உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். ஆனால் அவர் சொன்னது போல நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்கணும், சந்ததிக்காக ஜெபிக்கணும், நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். நம்ம ஜெபித்தாதான் பிள்ளைங்க இப்போ இருக்கிற உலகத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சூழ்நிலை, எப்படி ஆவாங்க, எங்க போவாங்க, எங்க வருவாங்கன்னு தெரில. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ. இந்த மாதிரி சூழ்நிலை மத்தியில பிள்ளைங்க எங்கெங்க போறாங்க வராங்க. நீங்க பிள்ளைகளுக்காக ஜெபித்தாதான் மனம் திரும்பி
கத்தர் பிள்ளைகளாக மாறி கத்தருக்கு ஊழியம் செய்வாங்க, ஆசீர்வாதமாக இருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இது கத்தனிடத்தில் எதிர்பார்க்குறாரு. பாருங்க, அகஸ்டின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பயங்கரமான பாவத்தில் ஜீவிச்சுட்டாராம். என்ன பாவம்னு சொன்னால், சொந்த சொந்த ஏதோ ஒரு வேலைக்கார பொம்பளையோட தவறான ஒரு உறவுல இருந்தாராம். அவங்க அம்மா பேர் மோனிகா, செயின்ட் மோனிகா. அவங்க பிள்ளைக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்க. அவன் அடங்க மாட்டான். அவன் என்ன பண்ணுறான் அப்படி யோசிக்கல. இயேசுவே, என் பிள்ளை நீங்கள் ரட்சிங்கோ, அகஸ்டினை ரட்சிங்கோ, நீங்கள் அகஸ்டினை ரட்சிங்கன்னு சொல்லிட்டு முழங்கால் பட்டு ஜெபம் பண்ணால் முழங்கால் கீழே அப்படியே தண்ணி வெள்ளமாக ஓடுமா. அந்த மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க. நீங்கள் எப்போனா அப்படி ஜெபம் பண்ணீங்க என் பிள்ளைகளுக்காக. இதெல்லாம் சொன்ன பேச்சு கேட்கறது பிள்ளை, அதனால தேவையில்லை. அது அவ்வளோதான், அது அடங்காது. நீ சொல்ல பேச்சு கேட்க அப்படி சொல்லவே கூடாது. கணவருக்காகட்டும், பிள்ளைகளுக்காகட்டும், மனைவிக்காகட்டும், குடும்பத்துக்காக ஜெபம் பண்ண வேண்டிய ஒரு பொறுப்பு. பாருங்க, அப்படி அந்த அம்மா ஜெபம் பண்ணதுனால கர்த்தர் ஒரு சந்திச்சாலும் தாயினுடைய கண்ணீர் ஜெபம். இதில் தான் அவர் சொல்லுவாராம், ஒரு நாள் போயினே இருந்தா கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு நல்லா ரட்சித்துட்டார் வேற அகஸ்டினை. அப்போ போயினே போது அந்த பொம்பளை பின்னாலே ஓடி வந்துச்சான். அகஸ்டின், அகஸ்டின், உன்னதான் கூப்பிடுறேன், நான் தான் கூப்பிடுறேன். திரும்பியே பார்க்கல. அந்த அகஸ்டின் செத்துட்டான். இது புது அகஸ்டின்னு, இந்த திரும்பி பார்க்க மாட்டேன்னு போயினே தான். இவ்வளோ தூரம் வந்து நல்லா பரிசுத்த அவரை தூய அகஸ்டின் தான் சொல்லுவாங்க, செயின்ட் அகஸ்டின். இந்த மாதிரி ஒரு பெரிய ஊழியக்காரனா கத்தர் மாற்றணும். பெரிய ஊழியக்காரனா கத்தர் மாற்றுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, தாயாருடைய கண்ணீர் ஜபம். சொல்வாராம், நான் பயங்கரமான வாழ்க்கையில இருந்தேன், எங்க அம்மாவுடைய கண்ணீர் ஜபத்தினாலதான் அந்த வெள்ளத்துல தான் அடிச்சுன்னு வந்துட்டேன் கத்தர்ன்னு சொல்லுவாங்க. பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னொரு ஊழியக்காரு, அவரு கூட ஒன்றும் பெற்றோர் பேச்சு கேட்கறதுல ஒன்றும் இல்லை. ஆனா என்ன இருந்தாலும் சுத்துறது, போறது வருது, எப்போ போறது எங்கேயோ வருது சுத்துறது. அப்புறம் வந்து வீட்டில் படுப்பாராம். வீட்டில் படுக்கும்போது அவங்க அப்பா அம்மா வாலி பிள்ளை சொன்னாலும் கேட்க மாட்டாருன்னு என்ன செய்வாங்க, லேட்டாக வருவாராம். லேட் நைட் வந்தால் ஒரு வெரண்டாவில் கட்டில் போட்டுட்டு பக்கத்தில் சாப்பாடு கணக்கு வச்சுட்டு தண்ணியெல்லாம் வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ வீட்டில் போய் உட்காந்து ஜாம் பண்ணிப்பாங்க அப்பா அம்மா 2 பேரும். அவரெல்லாம் சுற்றிட்டு லேட்டாக வந்து அந்த வெரண்டாவில் உட்காந்து சாப்பிட்டுட்டு கையை கழுவிக்கின்னு பேசாமல் கட்டில் மேலே படுத்து தூங்கிடுவாராம். தூங்கின பிறகு அவங்க அப்பா அம்மா 2 பேரும் போய் அவர் பெட்டுக்கிட்ட போய் அவருக்கு தெரியாத முழங்கால் படிட்டு அதுக்காக டெய்லி ஜோம் பண்ணுவாங்க. எவ்வளோ நாள் ஜோம் பண்ணாங்கன்னு தெரில, எத்தனை மாதம் ஜோம் பண்ணாங்கன்னு தெரில. ஜபத்தை கேட்க பிள்ளைகளுக்காக நீங்க இப்படி ஜெபித்தா கண்டிப்பா உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் ரட்சிப்பார், உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இந்த சந்தேகமே இல்லை. இந்த மாதிரி இவங்க ஜெபம் பண்ணும்போது அவர் போய் கூட்டத்துக்கு வாங்க, கூட்டம் நடக்குது, ஜெபம் கூட்டத்தில் வந்து உட்காரணும், வரமாட்டாரு. அதனால இவங்க கத்தட்டே ஒப்படைச்சு ஜெபம் பண்ணியிருந்தாங்க. ஒரு நாள் அவர் எங்கோ சுத்திட்டு வரார், கன்னியாகுமரி தான் நினைக்க அவங்க வீடு. வரும்போது தினகரன் தீபானந்தம் பிரதன் ஒருத்தர் இருந்தார், ஊழியக்கார் இவாஞ்சலிஸ்ட். அவரு கத்தர் வல்லமே பயன்படுத்தினார். அவரு பிரசங்கம் மைக்கில் சத்தம் போட்டு பேசுங்கிறார். பேசும்போது இவர் அந்த பக்கம் வந்தார். வரும்போது என்ன நடந்துச்சுன்னா, அவர் பேசுறது இவர்கிட்ட பேசுற மாதிரியே இருக்குதான். என்னடா நம்ம என்ன நினைக்கிறோமா அதுக்கு பதில் சொல்ற மாதிரி பேசுறாரு இவருன்னு சொல்லி அங்கேயே நிற்காரு. பசங்களாம் கேட்டு மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு எல்லா ஜனங்க போயிட்டாங்க. நேராக போனார் அவர்கிட்ட. ஐயா, நீங்க பேசுறதெல்லாம் என்கிட்ட பேசுற மாதிரியே இருந்தது. இப்போ எனக்கு மனசுல சில கேள்விகள்லாம் இருக்குது, தாராளமா கேள்விப்பேன், நான் பதில் சொன்னாங்க. உடனே அவர் மனசுல என்னென்ன இருந்துச்சு அதெல்லாம் கேட்டார். கேட்ட பதில கத்த கொடுத்தார், மூலமா பேசினார். அப்போ இந்த நாளிலே அவர் ரட்சிக்கப்பட்டு பெரிய ஊழியக்காரனா மாட்டார். சும்மா ஒரே பெரிய ஊழியக்காரனா சும்மா இல்லை, அவர் மூலமாக பெரிய ஸ்தாபனங்கள் வட இந்தியா, தென்னிந்தியா எல்லாத்துலேயும் எல்லா இடங்களும் அங்கே ஆப்தமாக ரட்சிக்கப்பட்டது. அவங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் நடக்குது. இப்போ அவர் தேவன் ராஜ்யத்துக்கு மறுத்து போயிட்டாரு. ஆனால் அந்த ஊழியம் இன்னும் நடக்குது. காரணம் என்னன்னா, அவருடைய பெற்றோருடைய ஜபம் தான் விமலங்க ஊழியம் செய்யணும். பாருங்க, உங்கள் பிள்ளைங்க சந்திக்க பண்ணுமா, உங்கள் பிள்ளைங்க ரட்சிக்க பண்ணுமா, உங்கள் பிள்ளைங்க ஆசீர்வதிக்க பண்ணுமா. நிறைய படிக்கலாம், கலெக்டர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம். ஆனால் சொல்ல நம்ம பிள்ளைங்க அப்படிதான் படிக்கணும், அந்த மாதிரி உத்தியோகத்துக்கு வரணும். எல்லாத்த விட இப்போ பிள்ளைங்க மனம் திரும்பியிருக்காங்களா,
பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டுக்கிறாங்களா, கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறாங்களா, இதுதான் ரொம்ப ஆசீர்வாதம். அதனால இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு கர்த்தர் நம்மளத்துல பார்த்து எதிர்பார்க்கிறார். அப்போ நீங்க பாருங்க, உம் இதுல பைபிள்ல பாக்குறோம், 2 மத்தேயு 20:21. அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். இந்த யோவான் யாக்கோப் 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. அவங்க அவங்க பிள்ளைங்களோடவே போயிருப்பாங்க புரிஞ்சு அவங்க அம்மா அப்பா. ஒரு நாள் என்ன அப்படி வராங்களே இவங்கள்ட்டு பேசி கேட்டுக்கிறார், என்னம்மா உனக்கு என்ன வேணும்னு கேட்டாராம். இல்லை அந்த அம்மா என்ன சொல்றாங்க, அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். இதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்தில் என் குமாரனாகி 2 பேரில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றார். நம்ம அது கீழே இயேசு பிரதித்திரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்வது என்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெற உங்களால் கூடுமா என்று கேட்டால் அதற்கு அவர் கூடும் என்றார்கள். பாருங்க, அவங்க கூட இருக்க சீசர்களுக்கும் கோவம் வந்துச்சுன்னா பாருங்க, எல்லாம் இவங்க தான் உட்காரணுமா பரலோகத்துல, அவங்க வலது பக்கம் எழுத போடுறோம்னு இவங்களுக்கு ஒரு எச்சில் கோவம் வந்துச்சு மற்றவங்களுக்கு. ஆனா கோவப்படுறாங்களோ எச்சில் படுறாங்களோ, உங்க பிள்ளை மற்றவங்களை பற்றி உங்களுக்கு கவலைப்படாது. உங்க பிள்ளைங்க கர்த்தர் பிள்ளைகளா மாறணும், ரட்சிக்கப்படணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், கர்த்தர் ஆசீர்வாதமா இருக்க அந்த வாஞ்சை உங்களுக்கு இருக்குதா? யாக்கோபு யோவானுடைய தாயாருக்கு அந்த வாஞ்சை இருந்துச்சு. இல்ல இவங்க 2 பேர்ல முதல்ல ரத்த சாட்சியா மதிச்சது யாக்கோபு. இது அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல இருக்குது. முதல்ல அந்த ஏரோது அவர் தலையை சீவிட்டார் யாக்கோபு. அதுக்கப்புறம் தான் பேதர் கூட செய்யணும்னாக்கா எல்லாம் இப்போ சபையாரெல்லாம் ஜெபம் பண்ணாங்க. உடனடியாக தேவன் தூதனை அனுப்பி வச்சு அவங்கள முடியலாகிட்டார். கடைசியா ரத்த சாட்சியம் வச்சது யாருன்னா யோவான். எல்லா சீசலும் 12 சீசல ஒருத்தன் யூதாஸ் காரியத்தை அவங்க நாடு கொண்டு சத்தான், மற்றவங்கெல்லாம் ரத்த சாட்சியம் அடித்தாலும் யோவான் ஸ்நானகனை யோவான் இந்த யோவான் சீசன் என்ன பண்ணாருன்னா, எங்க போய் எப்படி சாவடிச்ச பார்க்கலாம், ஒன்றும் சாவடிக்க முடியலையா. கடைசியா ஒரு பெரிய கடாயில எண்ணெய் ஊற்றி அதில் அப்படியே கொதிக்க வச்சு எடுத்து தூக்கி போட்டாக்கா அப்படி நீந்தி வரான், தண்ணியில் நீந்துற மாதிரி. ஐயோ இவன் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துதான் எடுத்துன்னு போய் அவரை பத்மத்தீவில் விட்டாங்க. பத்மத்தீவில் விட்டுட்டா அங்கே என்ன ஆச்சுன்னா, இந்த தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, மனுஷன் கிடையாது. ஆனால் கர்த்தர் அவர் போதுமானவராக இருந்து இந்த வெளிப்படுத்தும் விசேஷம் முழுதும் அவர் மூலமா வெளிப்படுத்தினார். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். அப்போ இது நமக்கு தேவை, கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லுது. அப்போ பெல்லிகிரகாம் தாயார், அகஸ்டின் அவங்க தாயாரெல்லாம் அப்படித்தான் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால்தான் கர்த்தர் அவங்களுக்கு ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொடுத்தாரு. சரி, அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியம் நம்ம செய்யணும். நம்ம பிள்ளைகள் என்ன செய்யணும்னு சொன்னா, 2 பிள்ளைங்க இருக்காங்க வச்சுங்களேன், ஒரு பிள்ளைய கர்த்தருக்கு ஊழித்து கொடுத்துரு. எங்க பிள்ளை கலெக்டர் ஆகணும், எங்க பிள்ளை டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் இருக்கட்டும். டாக்டர் ஆகி இன்ஜினியர் ஆனா கூட அவங்க கூட கர்த்தர் பிள்ளை ஊழியம் செய்யலாம். ஆனா கர்த்தருக்கு ஊழியம் செய்யத்தான் ஒரு பாக்கியம். அதனால நம்ம பிள்ளைகளை என்ன பண்ணணும், ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு ஊழித்து கொடுக்கணும். உலக பிரகாரமான படிப்பு கொடுக்கலாம், உலக பிரகாரமான சொத்து சேர்த்து வைக்கலாம், உலக பிரகாரமான வீடு கட்டி சொத்து சேர்த்து எல்லாமே செய்யலாம். சொத்து எல்லாமே எங்க போயிடும், உலகத்தோடையே போயிடும். உலகத்தோடு சொத்து எல்லாமே போயிடும், ஆஸ்தி எல்லாமே போயிடும், பணம் எல்லாமே போயிடும். ஆனால் கர்த்தரோட வாழ்தான் ஒரு பெரிய ஆசை, தான் ரொம்ப முக்கியமான. அதனால அதை நம்ம யோசிச்சு எப்பவுமே இதுதான் நம்ம ஜெபிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். 2வது காரியம் என்ன பண்ணனா, 1 நாளாகும் 29:19, என் குமாரனாகிய சாலமோன் உடைய கற்பனைகளையும் உடைய சாட்சிகளையும் உடைய கட்டளைகளையும் கை கொள்ளும்படிக்கு இவள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம் பண்ணின அந்த அரண்மனையை கட்டும்படிக்கும் அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தரும் என்றான். நான் ஜெபம் பண்றாரு, உத்தம இருதயத்தை தாங்கவனே தாவீது சாலமோனுக்காக ஜெபம் பண்றான். இந்த உத்தம இருதயம் இருக்குன்னு நம்ம ஜெபம் பண்ணணும். அப்படி இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கற்பனைகளையும் சாட்சி கட்டளைகளையும் கை கொள்ளணும். யாருக்கு? உத்தம இருதயம் இருந்தால் தான் கற்பனை கட்டளைலாம் கை கொள்ளும். நம்ம கூட என்ன பண்ணோம்னா, தாவே என் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணோம், இந்த உத்தம இருதயத்தை கட்டிடுமான்னு சொல்லி கேட்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆஸ்தி கொடுங்க, படிப்பு கொடுங்க, சொத்து கொடுங்க, எல்லாமே கொடுப்பாங்க. எல்லாம் என்ன பண்ணணும், உலகத்தோடு ஒழிந்து போடும்.
ஆனா உத்தம இருதயம் இருந்தாலும் கத்தருக்கு கட்டளை நம்ம என்ன பண்ண முடியும், கைப்பிடிக்க முடியும். இது ரொம்ப முக்கியமான காரியம். அது மட்டும் இல்ல, கத்தர் கூட இருக்கும்போது பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில அவர் நடத்துவார். போங்க, அங்க போகாதீங்க, இருங்கன்னு சொல்லிட்டு கத்தர் என்ன பண்ணுவாரு, கண்டிப்பா உதவி செய்வார். அது மட்டும் இல்ல, 2 நாளாகவும் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல பாருங்க, இன்னொரு நல்ல அருமையான வசனம் ஒண்ணு 2 நாளாகமத்துல வந்தது. 2 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, இன்னும் என் தேவனுடைய ஆலயத்திற்கு மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சியினாலே பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன். எல்லாமே கொடுத்துட்டாரு. என்ன பண்ணாரு, சவதரிச்சு சொல்லிட்டாரு, நீ கட்டக்கூடாது, மகன் தான் கட்டணும்னா பொண்ணு வேலைக்கு பொண்ணும், வெள்ளி வேலைக்கு வெள்ளி, வெண்கல வேலைக்கு வெண்கலம், மரத்துக்கு வேண்டிய மரம், அவருடைய சொத்து ஆசிரியர் எல்லாமே கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு என்ன பண்றாரு, உற்சாகப்படுத்துறாரு. கட்டணும்ப்பா, ஆலயம் கட்டணும், உத்தம இருதயத்தோட இருக்கணும்னு சொல்லிட்டு மகனுக்கு என்ன பண்றாரு, உற்சாகப்படுத்துறாரு. நம்ம என்ன பண்ண, நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, உத்தம இருதயம் வேணும் நம்ம ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, அவங்களை என்ன பண்ணணும், உற்சாகப்படணும், தைரியப்படுத்தணும். அதனால இந்த ஆலயம் கட்டுறது பெரிய தேவனுடைய ஆலயம் பேர் முக்கியமானது. கட்டுறதுக்கு கத்துற உதவி செய்வாரு. சொல்லிட்டு என்ன பண்ணணும், போதிக்கணும், அவங்களுக்காக உற்சாகப்படுத்தணும். இதுதான் பெரிய காரியம். முன்னாள் சின்ன குழந்தை இல்லைன்னு கேட்டா குழந்தை கொடுத்தாரு. குழந்தை கொடுத்த ஒரு ஆண் பிள்ளை கூட ஆண் பிள்ளை கொடுத்தாரு. அந்த ஆண் பிள்ளை பிறந்து பால் மறந்த உடனே அவன் ஒழித்து கொண்டு விட்டுட்டான். அந்த பால் மறந்து போய் இன்னும் குழந்தையாயிருந்தான் வசனம் இருக்குது. அதுக்குள்ள அன்னாளு தான் பிள்ளைக்கு எவ்வளவு போதிக்க முடியுமோ அவளுக்கு போதித்திருக்கு. அதனால்தான் அங்க போகும்போதே, சின்ன குழந்தைய போகும்போதே மகன் அதாவது அண்ணாளுடைய மகன், நான் இந்த பிள்ளையை கத்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டேன், சாமியால் பேர் வச்சான். இந்த சாமியால் போனதை புரிஞ்சு கொண்டா கத்தருக்காக கடைசி மட்டும் ஊழியம் செய்தார். அதனால பிள்ளைங்க அதே மாதிரி மோச குழந்தைய பிறந்தப்போ ஒரு சின்ன குழந்தைய குழந்தை விட்டாங்க. வாழ்த்து எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு யாரு, இந்த ஏரோது ராஜாவுடைய சாதி ராஜா என் மகன் என்ன பண்ணா, குழந்தை விட்டான். ராஜா மக குழந்தை விட்டுட்டா, பார்வனுடைய ராஜா மக விட்டுட்டா. என்ன பண்ணா, அவதான் வளர்த்தா தாய். அந்த தாய் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம யாரு, நம்ம கத்திரை பிள்ளைங்க, எவ்வளவு சொல்லணுமோ அவ்வளவு பத்தி சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அங்க போய் விட்ட உடனே நம்ம ஜனங்கோ அவங்களுக்காக போடுறது, அவங்களுக்காக பேசுறது, அந்த மாதிரிலாம் செய்துக்கிற அவ்வளோ காரணம் தாய் தான். பிள்ளைகளை உற்சாகப்படுத்தணும், பிள்ளைகளை ஜெபிக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிக்கணும். பிள்ளைங்க ரொம்ப முக்கியம். எப்படின்னா போட்டோம், எப்படின்னா வாழட்டும், பெரிய படிப்படிச்சா போதும், பெரிய உத்தியோகம் பண்ணான்னு யோசிக்காதீங்க. படிப்படிக்கும் பெரிய உத்தியோகம் பண்ணிட்டான், அதை விட பிள்ளை மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்து ரொம்ப முக்கியம். ரொம்ப ஆசீர்வாதம். உலக படிப்பு உத்தியோகம் உலகத்தோட போயிடும். ஆண்டவருக்காக வாழ்த்து அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறுறதுதான் பெரிய காரியம். நாளுக்கு பெரிய நாளுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க தெரியாது, எத்தனை பிள்ளைங்க எத்தனை ஒண்ணுமே தெரியாது, பேர் இல்லை, ஊர்ல ஒண்ணுமே இல்லை. ஆனா ஒரே ஒரு பிள்ளைதான் முதல் பிள்ளை, அப்புறம் 5 பிள்ளைங்க கொடுத்தாங்க. நாளைக்கு ஒரு பிள்ளைய கத்தருக்கு பெரிய ஆசீர்வாதமா இருக்கு. அதெல்லாம் எத்தனை பிள்ளை எதுவும் பெருசு இல்லை. பிள்ளைங்க கத்தருக்காக ஊழியம் செய்யணும். வேற கூட செய்யட்டும், ஆனால் ஊழியம் செய்யணும், கத்தருக்காக பயன்படணும். ஜெபிங்க, இது நம்ம ஜெபிக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம். நம்ம ஜபத்தை கத்தர் கேட்டு நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசியதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிறேங்க. ஜெபிக்கிறோம், நல்லது. ஆனா கத்தா, எங்க குடும்பத்தை பற்றி எங்களுக்கு ஒரு பாரம் வேணாம்ப்பா, எங்க பிள்ளைகளுக்கு பற்றி பாரம் வேணாம்ப்பா. எங்க பிள்ளைகள் எவ்வளவு படிக்கிறாங்க, எவ்வளவு பெரிய உத்தியோகம் பண்றாங்க, இன்னும் அதெல்லாம் பெருசு இல்லைப்பா. பிள்ளைகள் மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும். இந்த பில்லி கிரகம் போல எங்க பிள்ளைங்க மாறணும், செயின்ட் அகஸ்டியரை போல மாறணும். அந்த அப்படி அவங்க பெற்றோர் தாயெல்லாம் ஜோபித்தது போல நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. படிப்பு உத்தியோகம் எல்லாம் பெருசு இல்லை, நமக்காக பிள்ளைங்க வாழ்வது நமக்கு சாட்சியா இருக்குது, பெரிய காரணம். இந்த மாதிரி அனுபவத்துக்குள்ள ஆண்டவரே வரும்படியாக நாங்கள் பாரமா ஜெபிக்க ஒவ்வொரு பெற்றோருக்கும், ஒவ்வொரு தாயாருக்கும் அந்த பாரத்தை தாங்கப்பா, இந்த வாஞ்சியை தாங்கப்பா. வாஞ்சியை தந்து பிள்ளைகளுக்கு தாவே அதற்காக பயன்படணும்.
எத்தனை படிப்பு இருந்தாலும் பரவாயில்ல, பிள்ளை எவ்வளவு பெரிய படிப்பு எடுத்திருந்தாலும் பிள்ளை எப்படியாவது ஆண்டவர் தொழில் செய்யணுன்ற ஒரு வாஞ்சியோட ஜெபிக்க செய்யுங்கப்பா. ஜபாவிய ஊற்றுங்க, ஜபபா வாங்க ஆண்டவர். இந்த காலத்தை ஜெபிக்கும் போது பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுது என்னால பார்க்க முடியும். இந்த வாஞ்சிய தாகத்தை கொடுத்து ஆண்டவரே ஜபாவிலாம் நிரப்பி ஜெபிக்க பிள்ளைகள் கத்தாவே உமக்காக ஷைனாக நீ செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. ஒரு பிள்ளை கருத்துக்குள்ள நாங்க தாழ்த்த இயேசு நாமத்தில் ஜெபம் கேட்போம்.